scintillating act, the need of the hour was picturized admirably. Thank you, dear children. பெண்ணின் வலிமையை நாடகத்தின் மூலம் உணர்த்திய மாணவர்களுக்கு நன்றி. Rivers are the veins of the earth, carrying life wherever they flow. விண்ணிலும் அல்ல மண்ணிலும் அல்ல கல்லும் அல்ல முள்ளும் அல்ல உலகை வெல்ல மரங்கள் சிறக்க பொன்னி நதினை நம் அருகில் கொண்டு வர என் பள்ளி 4ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் நடனமாட வருகிறார்கள். Unity is strength, division is weakness. Always work in unity. No matter what the situation is, happy or sad, believe in unity. The students grade 4 and 5 is coming forward to rock us with this thought through their dance. சத்தம் கெட்டதுமே நெல் பூத்து நிற்கும், ஒளி சத்தம் கெட்டதுமே கல் பூத்து நிற்கும், பகை சத்தம் கெட்டதுமே வில் பூத்து நிற்கும், சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிற்கும். பொழுதுக்குள்ள கன்னி பெண்கள் காணணுமே காத்த போல பொட்டல் கடந்து புழுதி கடந்து தரிச கடந்து கரிச கடந்து அந்த நானும் அழகினில்லை காலம் மறந்ததென்ன அச்சோ ராசை முறைக்க என் கணம் தனியாதோ என் கால்கள் தனியாதோ செம்பழே பொன்னிவரா வீரா சோழபுரி பத்து வீரவாணி பொன்னி நதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள கன்னி பெண்கள் காணணுமே காத்த போல செக்க சகப்பி நெஞ்சு திருடி ரெட்ட சுடச்சு ஒட்டிருடி சோழச்சரம் இவளோ சோழக்கரோ சிரிச்சா ஈழமின்னல் உன்னால நானும் ரசிச்சிட ஆகாத கூடவே கடலுக்கு ஏத்து ஓய்வு கடல்ல இருக்குது எழுந்துரு சீரி பாய்ந்திடு அம்பாக கால தங்கம் போனாலே தம்பிய என்னாலும் வருமோட நஞ்சிகளே புஞ்சைகளே ரம்பைகளே குஞ்சி நிற்கும் வஞ்சிகளே நஞ்சிகளே புஞ்சைகளே ரம்பைகளே குஞ்சி நிற்கும் வஞ்சிகளே பொன்னி நதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள கன்னி பெண்கள் காணணுமே காத்த போல செக்க சகப்பி நெஞ்சிலிருடி
ஊக்குவித்த மாணவர்களுக்கு நன்றி. No one was great without a touch of inspiration. It's time now for an enlightened talk. May I have the pleasure of inviting Reverend Sister Mangalam, Provincial Superior of Tamil Nadu Province CSST, to give us a message. விருந்தினராக நம் மத்தியில் அருமையாக வீற்றிருக்கும் அருட்தந்தை டாக்டர் மரியதாஸ், பிரின்சிபல் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ட்ரிச்சி, Father Martin Anthony, the parish priest of Vikarabandi Parish, Father Messiah, the director of SAMS, Sister Sumati, the correspondent of St. Mary's Higher Secondary School, Sister Juan, the principal of St. Mary's Higher Secondary School, our former provincial superior, Sister Brito, present secretary of the college, Secretariat Arts and Science College, our former provincial superior, Sister Sarguna, members of CSST family, also sisters from St. Joseph's School, loving parents, teachers and students. I deem it my pleasure to greet you this evening. It's indeed great privilege to conduct a Parents' Day wherein children wish the parents, Mom, Dad, today we love you, we want to show you what our caliber. எங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நாளாக பள்ளியில் பெற்றோர் தின விழாவானது கொண்டாடப்படுகிறது. பல பள்ளிகளில் இதை பெற்றோர் விழாவாக கொண்டாடப்படுவது இல்லை. ஆனுவல் டே என்று கூப்பிடுவார்கள். ஆனுவல் டேனா அந்த இயருடைய எண்டில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவாக. நமது பள்ளிகளில், அதாவது சிஎஸ்எஸ்டி அருட் சகோதரிகளால் நடத்தப்படக்கூடிய பள்ளிகளில் இந்த விழாவை பெற்றோர் தின விழா என்று அழைப்பதனுடைய முக்கிய நோக்கம் பெற்றோருக்கும் பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையேயான அந்த உறவை வலுப்படுத்துவதற்காக கொண்டாடப்படும் விழாவாக இதை நான் பார்க்கின்றேன். ஆயிரக்கணக்கில் இன்று பெற்றோர் உங்களுடைய குழந்தைகள் இங்கு ஸ்டேஜில் அரங்கேற்றிய நாடகங்களையும் ஆடல் பாடல்களையும் அழகாக நீங்கள் பார்த்து கண்குளிர் காட்சியாக இங்கு உங்களுடைய குழந்தைகளை நீங்களே பாராட்டி கொண்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகின்றேன். ஏனென்றால் இந்த விழாவானது பெற்றோருக்காக எடுக்கக்கூடிய, பிள்ளைகளால் நடத்தப்படக்கூடிய, குழந்தைகளால் நடத்தப்படக்கூடிய, அதை ஊக்குவிக்கக்கூடிய ஆசிரியர்கள், ஆசிரியர்களை ஊக்குவிக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட் அனைவரும் ஒன்று கூடி இப்படிப்பட்ட ஒரு அருமையான விழா. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு டான்ஸ்லையும், அது எல்கேஜி டான்ஸாக இருக்கலாம், யூகேஜி டான்ஸாக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் டான்ஸாக இருக்கலாம், இப்பொழுது ஆடிக்கொண்டு சென்ற ரிவர் டான்ஸ் 4th 5th டான்ஸாக இருக்கலாம். ஒவ்வொரு நிகழ்விலும் 40-50 குழந்தைகள் ஆடினார்கள். இந்த 40-50 குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான உடைகள் ஏற்பாடு செய்து அவர்களை அலங்கரித்து ஒரு மேடையில் ஒரு பாட்டுக்கு அருமையாக ஒரே மாதிரி ஸ்டெப்பு போட்டு ஆட வைக்க முடிகிறது. இன்றைக்கு சாத்தியமா என்று கேட்டால் செயின்ட் மேரிஸ் அதில் சாத்தியம். அவர்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல கரவொலி கொடுத்து ஆசிரியர்களை நாம் பாராட்டுவோம். ஏனென்றால் பல நிறுவனங்களில் சோலோ டான்ஸ், சோலோ ஸ்பீச், சோலோ ஆக்ட் என்ற முறைகளில் நடத்தி வரும் பொழுது நமது பள்ளிகளில் அதை சற்றே மாற்று கருத்தில் கொண்டு அதிகமான மாணவ மாணவிகள் பங்கெடுக்க வேண்டும். அந்த பங்கெடுப்பில் அவர்கள் பயம் போக வேண்டும். ஏனென்றால் நான் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய மனதில் எழுந்த ஒரு சிந்தனை, இந்த எல்கேஜியில் இங்கு ஆடிய ஒரு குழந்தை, இங்கு ஹையர் செகண்டரி நடித்த ஒரு மாணவன் நாளை ஒரு இன்டர்வியூக்கு செல்லும் போது அவன் கை ஆடாது, அவன் கால் நடுநடுங்காது, அவன் உடம்பு ஆடாது. ஏனென்றால் அவன் இப்பொழுதே 1000 பேரை சந்தித்து விட்டான். மேடையில் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இப்படிப்பட்ட மேடைகளை ஆண்டுதோறும் பல நாட்கள் அவர்களுக்கு பயிற்சி செய்து
ஆசிரியர் பெருமக்கள் ஒரு விழாவை எடுக்கின்றார்கள். அதற்கு தலைமை பண்போடு ஒரு தலைமை ஆசிரியர் அவர்களை வீரநடை போட்டு வழிநடத்துகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம். பெற்றோராகிய நீங்கள் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம். ஏனென்றால் ஒரு ஃபீஸை பே பண்ணோம், ஒரு ஸ்கூல்ல நடத்தினாங்க, பாடத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் என்று மட்டுமல்லாமல் பன்முகத்தன்மையோடு பன்முக பரிமாணங்களை வளர்ச்சி, அதாவது ஃபாதர் அழகாக சொன்னார்கள், ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டை கொடுத்து விளையாட்டில் மட்டுமல்லாமல் ரிப்போர்ட்டை நீங்க ரொம்ப கூர்மையாக கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபர்ஸ்ட் 3 மார்க்ஸ் அங்க போட்டோவோட காட்டினார்கள். அதோடு சேர்ந்து மாணவ கண்மணிகளுக்கு வழங்கப்படும் விளையாட்டில் அவர்கள் வீராங்கனைகளாக வந்தவர்களை பற்றியும் அங்கு ஒரு சரித்திரம் கொடுத்தார்கள், ஒரு ஹிஸ்டரி கொடுத்தார்கள். இதெல்லாம் எதற்காக பெற்றோருக்கு ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்கப்படுகின்றது என்றால் ஏட்டுச்சுவடியோடு நமது பள்ளிக்கூடங்கள் நடத்தப்படுவது இல்லை. மாறாக மாணவ கண்மணிகளிடம் இருக்கக்கூடிய திறமைகளை கண்டறிந்து அந்த திறமைகளுக்கு அவர்களுக்கு வடிகால்கள் அமைத்து கொடுத்து அதில் அவர்களுடைய வளர்ச்சியை கண்டு அந்த வளர்ச்சியின் பரிமாணங்களில் மகிழ்ச்சி கொண்டு அந்த மகிழ்ச்சியை பெற்றோருக்கு கொண்டு செல்வதுதான் இந்த சென்ட் மேரிஸ்னுடைய ஒரு முக்கிய ஒரு பண்பாக இருக்கிறது. எங்களுடைய ஃபவுண்டர்ஸ் கொடுத்த ஒரு நல்ல வேல்யூஸை நாங்கள் இன்று கொடுத்து கொண்டிருக்கின்றோம். 1981ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நர்சரி பள்ளி இந்த இடத்தில் இந்த 44 ஆண்டுகளை கடந்து செல்கின்றது. இதனுடைய ஹிஸ்டரி 44 ஆண்டுகள். சேக்ரட் ஹார்ட் விழுப்புரம் ஒரு 87 ஆண்டுகள் பயணித்து அதனுடைய ஒரு பாதி பக்குவத்தில் இந்த பள்ளியானது ஆரம்பிக்கப்பட்டது. இங்கு இருக்கக்கூடிய, அதாவது வில்லேஜ், விக்கிரவண்டி வில்லேஜில் இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு சேக்ரட் ஹார்ட்டுக்கு செல்வது என்பது மிகவும் கடினமான ஒரு நேரமாக இருந்தது, கால சூழ்நிலையாக இருந்தது என்று இந்த பள்ளியானது ஆரம்பிக்கப்பட்டது. இன்று இந்த மாணவ கண்மணிகள் அரங்கேற்றிய நடனம், நாடகம் எல்லாவற்றையும் பார்க்கும் போது நான் மெய் சிலிர்த்து அமர்ந்திருந்தேன். ஏனென்றால் அருமையான காட்சி. குறிப்பாக நடித்து சென்ற அந்த ஷேக்ஸ்பியனுடைய நாடகத்தை பார்த்தீர்கள் என்றால் அது கிளியோபேட்ராவாக இருக்கலாம், போஷியாவாக இருக்கலாம், மேக்பெத், லேடி மேக்பெத்தாக இருக்கலாம், விச்சாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு கேரக்டர் வந்திருந்தாலும் அருமையான பேசினார்கள். யாராவது நாம் தனிப்பட்ட முறை ஒரு குடும்பத்தில் அமர்ந்து கொண்டு இந்த குழந்தைகளை இவ்வளவு வடிவமைத்து இவ்வளவு பேசுவதற்கு பயமின்றி அவர்களுடைய அந்த உரையை ஒருவர் பேசிய பிறகு மற்றவர் பேசுவதே அருமையாக அவர்கள் பேசி அந்த விமன் எம்பவர்மெண்டால் என்ன, அதாவது ஷேக்ஸ்பியர் லாஸ்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. அதை நான் மாணவ கண்மணிகளுக்கு ஒரு லெசனாக எடுத்துக் கொடுக்க நான் ஆசைப்படுகின்றேன். என்று நாம் அனைவரும் வாழ்க்கை இந்த மேடையில் நாம் அனைவரும் ஒரு கேரக்டராக மாறுகின்றோம். அதில் என்னவாக நாம் நடிக்கின்றோம் என்பதுதான் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. இன்று ஒரு போஷியா நடித்தார்கள், ஒரு லேடி மேக்பெத் நடித்தார்கள், ஒரு கிளியோபாட்ரா நடித்தார்கள், ஒரு ஜூலியட் நடித்தார்கள். அவர்கள் அனைவரிடமும் அன்பு இருந்தது, ஒரு சிலரிடம் ஆணவம் இருந்தது, நான் தான் என்று இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மாணவ கண்மணிகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மேடைகள் பல. இந்த மேடைகளில் நீங்கள் எப்படிப்பட்ட கதாநாயகிகளாக வருகின்றீர்கள்? இன்று நாம் பார்த்தோம் என்றால் மாணவ கண்மணிகளில் மத்தியில் பேட்ரியாட்டிசம் குறைந்து வருகின்றது, வேல்யூ சிஸ்டம் குறைந்து வருகின்றது. ஏன்னா இன்னைக்கு பிலிமுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மவுஸ் அப்படின்னு சொல்றோம், அந்த மகத்துவம் இன்னைக்கு பேட்ரியாட்டிசத்துக்கு கொடுக்கப்படுவது இல்லை. ஏன்னா நம்ம திரையில் கொடுக்கக்கூடிய காட்சிகள் அதிகமாக போய் கொண்டிருக்கின்றது. நல்லது சொல்லிக் கொடுப்பவர்களுக்கு காலங்கள் குறைவாக கொடுக்கப்படுகின்றது மாணவர்கள் மத்தியிலே. ஆகவே இந்த வேல்யூ சிஸ்டம் குறைந்து என்டர்டெயின்மெண்ட், ஹீரோ வர்ஷிப் இதற்கு கடந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மாணவ கண்மணிகள் அனைவரும் நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு கடவுள் கொடுத்த அந்த கேரக்டர் என்ன, வடிவமைப்பு என்ன, நான் சிறந்து விளங்க வேண்டும் என்பதை இன்று இப்பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் அனைவரும் ஒரு லெசனாக எடுத்தால் இந்த ஷேக்ஸ்பியர் பிளேயிலிருந்து நன்றாக இருக்கும். ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பாராட்டுக்களை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஏனென்றால் 40-50 கண்மணிகளை ஒரே நேரத்தில் வடிவமைத்து இப்படி ஸ்டேஜ் பண்ணுவது என்பது ஈஸியான சுலபமான வேலை இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் அருமையாக அதை செய்திருக்கின்றீர்கள். இன்னும் பல ப்ரோக்ராம் இருக்கின்றது. ஆகவே உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகின்றேன். சிஸ்டர் ஜுவானை பாராட்டுகின்றோம், சிஸ்டர் சுமதியை பாராட்டுகின்றோம், உடன் உழைத்த அனைத்து பணியாளர்களையும்,
இப்ப ஆசிரியர்கள் மட்டும் இல்ல, அவர்களோடு சேர்ந்து பிறரும் உங்களுடைய உழைப்பை கொடுத்திருப்பீர்கள். அன்பு பெற்றோர்கள், இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் நீங்க அதற்குரிய மணி கொடுத்திருப்பீர்கள். நீங்க கோஆபரேஷன் கொடுக்காமல் இந்த ஒரு விழாவானது எடுத்து கொடுக்க முடியாது. ஆகவே அன்பு பெற்றோருக்கு வாழ்த்துகின்றோம், உங்களுடைய கோஆபரேஷனுக்காக வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து இப்பள்ளி நலமாக வளமாக பண்பாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பள்ளியாக, பன்முக தோற்றமுள்ள பண்பாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருப்பதற்கு பெற்றோருடைய வழிகாட்டுதல்கள், பெற்றோருடைய உடன் உழைப்பு, பெற்றோருடைய அந்த சப்போர்ட் சிஸ்டம் கண்டிப்பாக தேவை என்பதை இந்நேரத்தில் உங்களிடம் அன்பாக வேண்டுகின்றேன். சிஸ்டர் ஜுவானோடும் சிஸ்டர் சுமதியோடும் நீங்கள் அரவணைத்து கொண்டு செல்லும் போது உங்களுடைய அன்பு குழந்தைகளை பெரிய பெரிய ஆட்களாக உருவாக்குவதில் அவர்கள் கண்டிப்பாக தனிக்கவனம் செலுத்துவார்கள். அவர்களோடு சேர்ந்து ஆசிரியர்களும் கண்டிப்பாக அதில் தனிக்கவனம் செலுத்தி உங்களுடைய குழந்தைகள் நாளைக்கு பெரிய ஆட்களாக, நல்ல ஒரு குட் சிட்டிசன்ஸாக அவர்கள் வருவதற்கு அவர்கள் உழைப்பார்கள் என்பதில் எந்தவித ஒரு ஐயமும் இல்லை. ஆகவே இந்த நேரத்தில் சிஸ்டர் ஜுவான், சிஸ்டர் சுமதி, அருட் சகோதரிகள் சிஸ்டர் தேன்மொழி மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த கரவொலியை நாம் கொடுப்போம். அதே போல இந்த மாஸ் மீடியா என்பது ஒரு பெரிய பங்கு வகிக்கின்றது மாணவ கண்மணிகளின் வாழ்க்கையில். எத்தனையோ குழந்தைகள் நேரத்தோடு பள்ளிக்கு வராமல் நிறைய நாள் லீவு போட்டுட்டு வீட்டில் அமர்ந்து எதற்கோ ஒண்ணுக்கு அடிமையாகின்றார்கள். ஒவ்வொரு குடும்பங்களிலும் பெற்றோர் இதை தனி கவனம் செலுத்தி உங்களுடைய குழந்தை நேரத்தோடு பள்ளிக்கு வருகின்றார்களா, பள்ளியில் தான் இருக்கின்றார்களா என்பதை குறிப்பாக அவர்கள் 8ஆம் வகுப்பிற்கு மேல் படிக்கக்கூடிய கண்மணிகளாக இருந்தால் நீங்கள் எப்படி எல்கேஜியில் தனி கவனம் செலுத்தினீர்களோ அதே தனி கவனம் பெரிய பிள்ளைகளுக்கும் நீங்கள் செலுத்தி அவர்கள் அனைவரும் பள்ளிக்கு வர நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். ஒரு சில குழந்தைகள் இந்த 8, 9, 10, 11, 12 வகுப்புகளில் வீட்டில் அமர்ந்து மொபைல்ல நோண்டிட்டு இருக்கிறதே வழக்கமா போகுது. அப்படின்னா அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய பரிமாண வளர்ச்சி எங்கு சென்று கொண்டிருக்கும்? ஆகவே அப்படிப்பட்ட பெற்றோருக்கும் அப்படிப்பட்ட இல்லங்களில் இருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கும் கண்மணிகளுக்கும் நான் கூற ஆசைப்படுவது, அதற்கு வேண்டிய கவுன்சிலிங் செஷன்ஸை முதலே எடுத்து அந்த குழந்தைகளுக்கும் வாழ்க்கையை நல்ல வளர்ச்சி மிகுந்த வாழ்க்கையாக எடுத்து செல்ல வேண்டுமாக அன்பு பெற்றோருக்கு வேண்டுதல் வைப்பதோடு, அப்படிப்பட்ட குழந்தைகள் இங்கு இருக்கக்கூடிய அருட் சகோதரிகள் ஆசிரியர் பெருமக்களுடைய உதவியை ஏர்லியராகவே நீங்கள் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமாக உங்களை கேட்டுக்கொள்வதோடு, இத்துணை அழகான ஒரு காட்சியை வடிவமைத்து இன்று நேர்த்தியாக ஸ்டேஜ் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அதற்காக ஒத்தாசையாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். May God bless every one of you and God bless you.